அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவிமலா. நான் டாக்டர் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கம்பராமாயணம் வாலி வதை படலம். ராமனால் வாலி வதை செய்வதை பற்றி செய்திகளை இப்படலம் வழி காணலாம். கிஷ்கிந்தா பகுதியில் நடைபெற்ற இப்படலமானது வாலியை ராமன் மறைந்திருந்த அம்பு தொடுத்ததற்கான காரணங்களையும் ஏன் அவ்வாறு ராமன் செய்தான் என்பதற்கான விளக்கங்களையும் இக்காணொளி வழி காணலாம். கம்பராமாயணம் வால்மீகியின் வடமொழி காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு கம்பரால் எழுதப்பட்ட காப்பியம் ஆகும். இது கம்ப சித்திரம், கம்ப நாடகம் என பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. கம்பர் இந்நூலுக்கு இட்ட பெயர் ராம அவதாரம் ஆகும். இந்நூல் 6 காண்டங்களையும் 113 படலங்களையும் 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களையும் கொண்டது. 6 காண்டங்கள் என்று நோக்கும்போது பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என அழைக்கப்படுகிறது. இன்று நாம் காண இருப்பது கிஷ்கிந்தா பகுதியில் நடைபெற்ற வாலி வதை படலம் குறித்த செய்திகளை. பிறர் மனைவியை விரும்புபவன் சுற்றத்தோடு கெடுவான் என்பதே இக்காப்பியத்தின் மைய கருத்தாக உள்ளது. நமக்கு பாடப்பகுதியில் அமைந்துள்ள வாலிவதை படலம் ராமன் கிஷ்கிந்தையின் மன்னனான வாலியை கொன்ற நிகழ்ச்சியை விளக்குகின்றது. ராமன், லக்வன், சுக்ரீவன் மற்றும் அனுமன் ஆகிய 4வரும் வானர வீரர்களுடன் வாலியை கொல்வதற்குரிய வழியை ஆராய்ந்தறிந்து போருக்கு செல்கின்றனர். போது வாலியும் சுக்ரீவனும் போரிடும்போது ராமன் மறைந்து நின்று எய்த அம்பினால் வாலி இறந்ததை இப்படலம் எடுத்துரைக்கின்றது. ராமன் எய்த அம்பு வாலியின் மார்பில் பாய்ந்தது. தன் மீது அம்பு எய்தவன் யார் என பார்ப்பதற்காக ஆண் சிங்கம் போன்ற வாலி தன் மார்பிலிருந்து அம்பை பிடுங்கினான். இதனை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் வாலியின் ஆற்றலை எண்ணி பாராட்டுகின்றனர். வாலி அம்பை பிடுங்கியதும் அவனது மார்பிலிருந்து இரத்தம் கடல் போல் பெருகி பெரிய உலகங்களை கடந்து சென்றது. இதனை மூடு தென் திரை முறிதரு கடலென முழங்கி ஈடு பேர் உலகு இறந்துள்ளது ஆம் எனக்கு எளிதோ என்ற அடிகள் வழி கம்பராமாயணம் வழி அறியலாம். வாலியின் மார்பிலிருந்து பாய்ந்து வந்த இரத்த வெள்ளத்தை பார்த்தவுடன் அவனது உடன் பிறந்த தம்பியான சுக்ரீவன் மிகுந்த துயரமுற்றான். ஏனெனில் அண்ணன் மீது தீராத அன்புடையவனாக சுக்ரீவன் விளங்குகிறான். எனினும் வாலியின் தகாத செயல்களால் இவ்வாறு நடப்பதை அறிந்த சுக்ரீவன் மனம் வருந்தி கண்ணீர் சிந்துகிறான். வாலி தனது வலிமை வாய்ந்த கைகளினால் அம்பை பிடுங்கி அதிலிருந்த பெயரை பார்த்தான். அதில் உலகத்திற்கே ஆதாரமானதும் சிறப்பு பொருந்தியதுமான ராமநாமம் இருந்தது. இதனை கண்ட வாலி ராமனின் செயலை இகழ்ச்சியாக எண்ணினான். ராமன் பிறந்த குலம் சூரிய குலம் ஆகும். இக்குலம் அறம் தவறாது. ஆனால் ராமன் செய்த நெறி தவறிய செயலால் அக்குலத்தின் சிறப்பு குன்றியது என எண்ணி நகைத்தான். இப்படி அம்பு செலுத்துதல் தர்மமா என்று எண்ணினான். இந்நிலையில் வாலி மதம் கொண்ட யானை பெரிய பள்ளத்தில் சேற்றுடன் கிடந்தது போல தன் வலிமையெல்லாம் நீங்கி தளர்ச்சியடைந்தான். இதனை முள்கிடும் குழியில் புக்க மூடி பெண்களி நல் யானை தெல்கொடும் கிடந்தது என்ன துயர் உழன்று அழிந்து சோர்வான் எனும் அடிகள் புலப்படுத்துகின்றன. இவ்வாறு ராமனின் செயலை எண்ணிய வாலி ராமனை எண்ணி தவறாக இகழ்ந்துரைக்கிறான். ஆனால் ராமனின் செயலில் உள்ள நன்மையை ஆராயாது அவன் மீது கோபம் கொள்கிறான். அம்பில் ராமனது பெயர் இருந்ததை கண்டு வருத்தமடைகிறான். தன் மார்பிலிருந்து பாய்ந்த குருதியானது மலை வெள்ளம் போல் கிடக்க தன் அத்தனை பலத்தையும் இழந்து
அத்தனை பலத்தையும் இழந்து ராமனால் வதம் செய்யப்பட்ட வாலி தரையின் மீது கிடக்கின்றான். இனி இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.